2023ஆம் ஆண்டின் சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருதுக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவர் சுபவீர பாண்டியனும், டாக்டர் அம்பேத்கர் விருதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பி சண்முகமும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். விருதாளர்களுக்கு தமிழக முதல்வர் சனிக்கிழமை விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். விருது பெறும் விருதாளர்களுக்கு விருது தொகையாக 5 லட்சம் ரூபாயுடன் தங்கப்பதக்கம் மற்றும் தகுதியுரையும் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது பாலமுருகன் அடிமை சுவாமிக்கு வழங்கிட தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பத்தமடை பரமசிவத்துக்கு பேரறிஞர் அண்ணா விருது, உ பலராமனுக்கு பெருந்தலைவர் காமராசர் விருது, கவிஞர் பழனி பாரதிக்கு மகாகவி பாரதியார் விருது, கவிஞர் மா முத்தரசுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது, பேராசிரியர் எஸ் ஜெயசீல ஸ்டீபனுக்கு தமிழ் தென்றல் தெரிவிக்க விருது, முனைவர் இரா கருணாநிதிக்கு முத்தமிழ் காவலர் கி ஆப்பே விஸ்வநாதம் விருது வழங்கப்படுகிறது. விருது பெறும் விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் விருது தொகையாக ரூபாய் 2 லட்சம், ஒரு சவரன் தங்கப்பதக்கம், தகுதியுரை வழங்கியும் பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி 3வது முறையாக ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருந்தபோதும் கூட ஜாமீன் வழங்குவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றம் எதுவும் இல்லை என்பதால் ஜாமீன் கோரிய மனுவை தள்ளுபடி செய்வதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் அல்லி பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதல்வரை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறார். சேலம் இளைஞரணி மாநாடு முடிந்த பின்னரோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னரோ எப்படியாவது உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக்க வேண்டும் என்று, அதற்கான ஒத்திகை தான் தற்போது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம். உதயநிதி ஸ்டாலினுக்கான பில்டப் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது என்று பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களுக்கு மத்திய அரசு நிதி வழங்காமல் வஞ்சித்து வருகிறது என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தை பற்றி விமர்சனம் செய்ய அண்ணாமலைக்கு எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என்றும் அவர் ஆவேசமாக கூறினார். சொத்து குவிப்பு வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் சரணடைவதில் இருந்து விலக்களித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி தாக்கல் செய்துள்ள மேல்முறையீட்டு மனுக்கள் விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனகராஜின் சகோதரர் தனபாலுக்கு எதிராக தொடர்ந்த மான நஷ்ட ஈடு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சாட்சிய பதிவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஆணையர் தாக்கல் செய்தார். நாட்டின் நீளமான மும்பை டிரான்ஸ் துறைமுக இணைப்பு கடல் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தார். இந்த பாலத்துக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் செவ்ரி நவசேவ் அடல் சேது என பெயரிடப்பட்டுள்ளது. தெற்கு மும்பையை நவி மும்பையுடன் இணைக்கும் இந்த பாலத்தின் மூலமாக 2 மணி நேர பயணம் இனி 15 முதல் 20 நிமிடமாக குறையும். ராகுல் காந்தியின் பாரத் ஜோடோ நியாய யாத்திரை மணிப்பூர் தலைநகர் இம்பாலுக்கு பதிலாக அம்மாநிலத்தின் தௌபால் பகுதியில் உள்ள ஒரு தனியார் மைதானத்தில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை தொடங்கும் என்று காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இம்பாலில் இருந்து யாத்திரையை தொடங்க அரசு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கிய நிலையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி தான் வெள்ளிக்கிழமை முதல் 11 நாட்கள் சிறப்பு பூஜைகளில் ஈடுபடுவதாக அறிவித்துள்ளார். மேலும் மிகவும் புனிதமான வரலாற்று சிறப்புமிக்க கும்பாபிஷேக நிகழ்வை காண நான் பாக்கியம் செய்துள்ளேன். முதன்முறையாக நான் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறேன். இந்த 11 நாட்கள் பூஜைக்காக மக்களின் ஆசையை கோருகிறேன் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார்.